உறவுகள் உறவுகள் எப்படி? அமைத்த உறவு, நாம அமைத்துக் கொள்கிற உறவு, அமைந்த உறவு. இதுதான் உறவுகளை நான் பிரித்து பார்க்க முடியும். அமைந்த உறவு நம்மளுக்கு அம்மா மாற்ற முடியாது, அப்பா மாற்ற முடியாது, தாத்தா பாட்டி அப்பத்தா அம்மாச்சி பெரியப்பா பெரியத்தா, இது எல்லாம் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே அமைந்த உறவுகள். அந்த உறவுகளில் நாம் மாற்றத்தை கொண்டு வர முடியவே முடியாது. வளர்ந்த பிறகு, படித்த பிறகு, தெளிந்த பிறகு நாம் முதலில் தேர்வு செய்யக்கூடிய, அமைத்துக் கொள்ளக்கூடிய உறவு என்பது என்ன என்றால் மனைவி என்கிற உறவு. இவன் ஒரு அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னா, அங்கே ஒரு பெண் நினைத்தால் அவன் எனக்கு கணவனாக வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆண் நினைத்தால் அவன் எனக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அவன், ஆனால் வைத்துக் கொள்கிறோம், அது அமைந்த உறவு. அதற்கு பிறகு குழந்தை பெற்றுக்கொண்டால் ஒன்றோடு போதும் என்று நிறுத்தி கொண்டால், ஒன்றுமே வேண்டாம் என்று நிறுத்தி கொண்டாலும் பிரச்சனை கிடையாது. குழந்தைகள் என்பது நாம் அமைத்துக் கொண்ட உறவு, எல்லாமே அடுத்து. இப்போ அமைந்த உறவில் எவ்வளவு சிக்கல் இருக்கு, நாம் அமைத்துக் கொண்ட உறவுகள் என்ன சிக்கல் இருக்கு அப்படி பார்த்தா, அமைந்த உறவுகள் என்ன சிக்கல்? ஒரு தந்தை ஒருவன் குடிகாரனாக இருந்தால் அமைந்த உறவே காலமோ அல்லது கடவுளோ அவனுக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்படியே அமைத்துக் கொண்ட உறவில் ஒரு பிள்ளை ஒருவன் தரிகட்டு போனால், ஒரு மகள் என்பவர்கள் குடும்பத்தினுடைய மானத்தை கெடுத்து விட்டால் அமைந்த உறவில் சிக்கல் ஏற்படுகிறது. ஆக உறவு என்றாலே சிக்கல் தான். ஆனால் உறவின்றி உலகில்லை, நீரின்றி உலகில்லை என்பதைப் போல உறவுகள் இல்லாமல் பணம் தேடு, புகழ் தேடு, பொருள் தேடு, பணம் பொருள் புகழ் கைவசம் பெற்றபின் திரும்பி யாரோட ஷேர் பண்ண முடியும்? உறவோடு தான் ஷேர் பண்ண முடியும். உறவற்ற மனிதனை இந்த உலகம் ஒருபோதும் மதிக்காது. ஒரு உறவை கட்டி காப்பது என்பது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், கோபம் இருக்கும், தாபம் இருக்கும், ஆர்க்கும் சண்டை போடுவதற்கு கூட சம்சாரம் தேவை, ஆர்கியூமெண்ட் செய்வதற்கு கூட அண்ணன் தம்பி தேவை. உறவே வேண்டாம் என்று இருப்பதற்கு எவனுக்கும் இங்கு தகுதி கிடையாது. அவன் மனிதனாக முழு மனிதனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு 10th வரைக்கும் சொல்லுவோம், பறவைக்கும் மனிதனுக்கும் 2 பிறவி. பறவை முட்டை போடுகிறது, ஒரு பிறவி. முட்டை குஞ்சாக மாறுகிறது, அது ஒரு பிறவி. பறவைக்கும் முட்டைக்கும் தான் உறவு, முட்டைக்கும் குஞ்சுக்கும் தான் உறவு. ஆனால் அவசரப்பட்ட முட்டை அடுத்த நொடியில் ஆம்லெட்டாக மாறிவிடுகிறது. அம்மாவின் சூட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு 20 நாட்கள் இந்த முட்டை தன்னை ஒப்படைத்துக் கொண்டால் அது குஞ்சாக மறுவடிவம் பெற்று இந்த உலகத்தை காண்கிறது. அது ஒரு நம்மளுக்கு ஒன்று சொல்லுது. பறவைக்கு 2 பிறவி, மனிதனுக்கு எப்படி 2 பிறவி? 10th படிக்கிற வரைக்கும் அப்பா தான் டிசைட் பண்ணுவாங்க. பேர் அம்மா அப்பா வச்சது, ஸ்கூல் அம்மா அப்பா சேர்த்தது. ஆனால் +1 வருகிற பொழுது, அப்பா என்ன படிக்கிற? அவன் முடிவெடுக்கிறான், அவன் தான் முடிவெடுக்கிறான். அவன் முடிவெடுக்க ஆரம்பிக்கிற பொழுது அவன் வாழுகிற காலத்தில் 15 வயதிலேயோ 16 வயதிலேயோ அவன் இன்னொரு பிறவிக்கு ஜம்ப் ஆகிறான். அவன் தான். ஆக தானாக ஒரு அமைத்து கொண்ட, அது தொழிலாக இருக்கலாம், இந்த முதலாளி எனக்கு வேணும்னா இருந்துக்கலாம், இல்லைன்னா விலைக்கு விட்டுக்கலாம், இந்த கம்பெனியில் நினைச்சா இருக்கலாம், இதெல்லாம் அமைத்துக்கொள்ள உறவு. ஸோ அமைத்துக்கொண்ட உறவில் மட்டும்தான் அதீத சிக்கல் இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறது தான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சவால். அதில் எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ கண்ணாடி முன்னால் பார்த்து கம்பீர் அடிப்பான். இவ்வளவு விஷயத்தையும் தாண்டி வந்தான் நான். அம்மா உறவை கிண்டல் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஆமாம், அம்மா தான் தெய்வம். எனக்கு அம்மாவை நினச்சா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அழுதுருவேன். அம்மாவை கிரிட்டிக் பண்ண முடியுமா? அதை ஒரு சேலஞ்சாக குடிசை செய்யபாரதி தேசிய விருது பெற்ற இயக்குனர் அவர் குருஷேத்திரம் என்ற ஒரு படத்தை பண்ணினார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். அதில் ஒரு அம்மாவை கிண்டல் பண்ணி வடிவேல் பொங்காளி அவர்கள் ஒரு திண்ணையில் படுத்திருப்பாங்க. அதை உலகத்தில் இருக்க அத்தனை மொழிகளிலும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட காமெடி இந்த தம்பிராமையா எழுதுனது பெரிய. அதை சமீபத்தில் கலைமாமணி விருது வாங்க போன பொழுது எஸ்என் பார்வதி அம்மா சொன்னார்கள், நான் புரட்சி தலைவரோடு நடித்து விட்டேன், சிவாஜி கணேசன் ஐயாவோடு நடித்து விட்டேன், எல்லா நடிகர்களும் நடித்து விட்டேன். தம்பி, அந்த வடிவேலோடு நடித்த அந்த சீனைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க. காலம் என்னை கைப்பற்றி மேலே அழைத்து செல்லுமோன்னு இன்னொரு சீன் எனக்கு எழுதி கொடுத்துருப்பா அப்படின்னாங்க. ஸோ அந்த சீன் சொல்கிற பொழுது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வடிவேல் அவர்கள் பங்காளி தண்ணியில் படுத்திருப்பாங்க, அம்மா கீழே உட்காந்துருப்பாங்க. எஸ்என் பார்வதி, ஏய் நடாப்பா திங்கிறா தூங்குறா திண்ணையில் படுத்துக்கிற ஊர்லாம் எப்படியெல்லாம் பிள்ளை பற்றி வச்சாங்க, எப்படி வேலைக்கு போகிறாங்க, உடனே நான் 10 மாதம் என்ன 10 மாதம் சொன்னேன். உள்ள ஒரே இருட்டு,
ஒரு ஃபேன் இல்லை, ஒரு லைட் இல்லை, ஒரு பெஞ்ச் இல்லை, பிறண்டு படுக்க கட்டில் இல்லை, பேச்சு துணிக்கு ஆள் இல்லை. நான் என்ன தப்பு பண்ணுற உள்ள ஹேன்னு போட்டு வச்சுருக்கேன். கொய்யால நீ வெளியில் உருண்டையா உருட்டி உள்ள தள்ளுறது, அது ஏன் மேலே வந்து விழுகிறது. வளைகாப்புன்ற பேரில் வளையல்கள், திருவிழான்ற பேரில் சேலைகள் அப்படின்னா நான் தாய். அடுத்த நிமிஷம் எழுதியிருப்பேன், ஐயோ கோவப்படணும்ல தாய். தாய் இல்லை, எப்படி கோவப்படுவா? ஐயா ஏ பாருடி என் பிள்ளை எப்படி பேசுகிறான் ஆத்தாடி. ஸோ அதுதான் தாய். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சொல்லிவிட்டு அதை எடுத்த கட்டத்தை அது அனைத்து மொழிகளையும் அந்த மொழிபெயர்க்கப்பட்டது. இது மாதிரி எல்லா உறவுகளையும் கிரிட்டிக் பண்ணி எழுதியிருக்கிறோம். சரி, தம்பிராமையாவில் ஓகே உறவை பற்றி பேசுகிறீங்க சார், நிறையா பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பேசினா அந்த மேடை பத்தாது. ஒரு அளப்பரிய ஆற்றல் கொண்டவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடம். எனக்கு ஒரு கலைஞன் அப்படின்றதுனால அவர்களை தாண்டி நேரம் கொடுத்துருக்குறீங்க, அவ்வளோதான். அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மிஸ்ஸஸை யூஸ் பண்ணலாம், மிஸ்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அம்மாவை பற்றி உடனே 10 வயசில் அம்மா பற்றி புரிஞ்சிக்க முடியாது சார், அதெல்லாம் முடியாது. எப்போ என் தாயை நான் பற்றி புரிஞ்சுக்கிட்டேன்? தாயின்ற ஒரு உறவை ஒரு மகன் புரிந்து கொள்வதற்கு எப்பொழுது? எனது வாழ்க்கையில் தாய் என்ற உறவை நான் புரிந்து கொண்டது எப்பொழுது என்றால், நான் 6வது படிக்கிற பொழுது. சில மேடைகள் அதை பேசியிருக்கேன். எனக்கு 11 வயசு இருக்கும். எங்கள் ஊர் ஓரத்தில் ஆலமரம் ஒரு ஐயனார் கோயில், பனையப்பட்டின்ற ஒரு ஊர். வாரமான படத்தை மாற்றிடுவாங்க. நாங்கள் எம்ஜிஆர் ஃபேன்ஸ். அப்போ வாரம் அடிமை பெண் அப்படின்னு ஒரு படத்தை மாற்றியாச்சு. எங்கள் அம்மாட்ட போகிறேன், அம்மா 50 காசு தான். 50 காசு தான் பட்ஜெட். 20 காசு தேட்டருக்கு, 20 காசு இடைவேளையில் புரோட்டா சாப்பிட்றதுக்கு, 5 காசு முறுக்குக்கு, 5 காசு ரோசா வத்தலைக்கு. அந்த ரோசா வத்தலை போட்டு அந்த துணுண்டு பயில அது பெரிய மனுஷன் மாதிரி ஒரு தோரணைக்காக அப்பா சட்டையை போட்டு அழகு பார்ப்பதை போல் ரோசா பார்க்க பார்த்து நம்மளும் பெரிய மனுஷன்றான். அம்மா போன வாரம் தானடா வாங்கின தம்பி, இந்த வாரம் பொட்டி மாற்றிட்டாங்க. வாரம் கேட்குறியே, கேட்டவுடன் கொடுக்கறதுக்கு ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கேன்னு எங்கள் அம்மா. எங்கள் அம்மா இப்போ மேலே இருக்கு, கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏம்மா நான் எப்படிம்மா 10 வயசில் 11 வயசில் கொடுத்து வைக்க முடியும்? தருவியா தர மாட்டியா? காசு இல்லை. அப்புறம் எதுக்காக வீடு முழுக்க பிள்ளைய பெற்று போட்ட? பெத்த தாய் என்ற உறவை அறியாமல் பேசுகிறேன், அதை அறிவு என்று பேசுகிறேன். எனக்கு 3 தம்பி 1 தங்கை. ஜெயராமன், சுப்பிரமணியன், சேகர், ஒவ்வொரு பையன் கேட்டவுடனே காசு கொடுத்தாங்களா இல்லையா? என்னையும் ஒரே ஒரு குழந்தையா பெற்றிருந்தீங்கன்னா நேரம் காசு கொடுத்துருப்பியா இல்லையா? ஏன் இவ்வளோ பிள்ளை பெற்ற கேட்குற பதில் சொல். உங்கள் அப்பா கிட்ட போய் கேள். அப்பா கிட்ட கேட்டால் அடிப்பார். அப்போ கேட்காம சும்மா இரு. தருவியா தர மாட்டியா? இல்லை, நானும் வாக்கு கொடுத்துட்டேன். 8:45 மணிக்கு சாப்பிட்டு போய் நில்லுங்கப்பா, 8:45 மணிக்கு 50 காசோடு நான் வந்துடுவேன். அங்கேருந்து 6 கிலோமீட்டர் ஓட்டம் நடையமா போகிறோம், 10 மணிக்கு படத்தை பார்க்குறோம், திரும்புகிறோம். இது டாஸ்க். பார்த்தேன் அன்னைக்கு தான் எங்கள் அம்மா அடை வச்சிருச்சு. ஒரு கோழியை 15 முட்டையை வச்சு அன்றைக்கி அடை வச்சிருச்சு. சாம்ப கோழி அப்படியே சாந்து தட்டுக்கள் அப்படியே ஆற்று மண். அதுக்கு மேலே பாருங்கள், கரிசல் காட்டில் சகோதரர் புரிஞ்சுக்குவார், விஷுவலாக சொல்கிறேன் உங்களுக்காக. ஒரு சாந்து தட்டு, ஆற்று மணல், அது மேலே வைக்கோல், இடித்தால் முட்டை கலங்கிட வேண்டாம் என்பதற்காக ஒரு வரமிளகாய், ஒரு ஆணி போட்டு 15 முட்டையை வச்சு மேலே உட்காந்துருக்கு. இப்படி குஞ்சு பிடிச்சிருக்காது. இன்றைக்கி தான் வச்சுருக்குது கோழியை. 5 முட்டையை தூக்குனேன். அம்மாவை எதிர்த்து பேசினேன். 5 முட்டையை தூக்குனேன். தூக்கி மைக்கேல் பிள்ளை ஐயாவுடைய கடை, அவர் மேலே தான் இருக்கார். ஒரு 8:30 மணிக்கு ஓடி போய், ஐயா வாத்தியார் ஐயா இந்தாங்க ஐயா. என்னடா ராத்திரி 8:30 மணிக்கு முட்டையை கொண்டு வர? அவர் கேட்குறார், காலையில் அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போதான், பஸ்ஸுக்கு காசு. புழுகிறேன். எதிர்த்து பேசியிருக்கேன், திருடி இருக்கிறேன், புழுகிறேன். ஒரு பாருங்கள். அப்படியா? 50 காசு கொடுத்தார். தாட்டி விண்ணி மாதிரி பறந்து போய் அப்படி தட்டு வண்டி மாடு மாதிரி போய் சக்கு நின்ன போய் படம் போட்டாங்க. யார் அடிமை பெண் படத்தை போட்டால் ரியல் தாய் திட்டு விட்டு வந்திருக்கிறேன். எம்ஜிஆருக்கு திடுதுன்னு பண்டரிபாய் அம்மா இருக்குன்னு செய்தி வந்துட்டு பாட்டு பாடுவாங்க. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவனும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை பார்த்தா என்னடா ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பால், தர்மத்தை வளர்ப்பால், ஆதி அந்தம் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். போட்டு போயிட்டு இருக்கு. கண்ணு தண்ணியாக ஊற்றுது. ஆத்தாடியோ பயந்து 1 மணிக்கு படம் கொடுத்தாங்க. 2 மணிக்கு வந்தேன். போன போது இருந்த சேட்டை வருகிற பொழுது இல்லை. வந்தேன். என் தாய் தூங்கிக் கொண்டிருந்த தாயினுடைய கால் மாட்டில் அமர்ந்தேன்.
அப்படியே தாயே சண்டாளி நீ மட்டும் இல்லைன்னா என் உலகம் என்னடா ஆகும் சாமி. தாய்க்கு இவ்வளவு பவரா? உன்னை புரியாமல் இப்படி பேசிட்டேனே, எவ்வளவு கொடுமையான வார்த்தைகள் பேசியிருக்கேன், நீ ஒன்று கூட செய்யலையே. ஐயையோ, தியாகம் என்பது தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறாய் நினச்சி அப்படி அம்மா கால் மாட்டு அப்படி உட்காந்தேன். எங்கள் அம்மா டக்குன்னு முழிச்சிச்சு. என்னப்பா தூங்கலையா? முட்டையை நீ எடுத்துட்டேன்னு திட்டுவேன்னு நினைக்கிறியாப்பா? அப்போ முட்டை மேட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சொன்னேன் எங்கள் அம்மாட்ட, அம்மா நான் வாழும் காலம் வரை, வார்த்தை சாக்கிறதையே பயன்படுத்தினேன் அப்பளவே, நீ வாழும் சொல்லலை, நான் வாழும் காலம் வரை உன்னை ஒரு நாளும் எதிர்த்து பார்த்த பேச மாட்டேன் தாயே. அப்படி காலில் விழுந்தேன். அந்த உணர்வு தான் சார். அதுக்கப்புறம் அம்மாவை 5 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது. விஷுவல்ஸ் வந்து பெரிய இம்சையாக டக டக டகன். இப்போ பார்த்தா சமீபத்தில் ஒரு கதை படித்து, அற்புதமான கதை. புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஒரு அம்மா, ஒரு அப்பா, 3 குழந்தைங்க, 2 பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்பா சுடு 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 சுடுதண்ணிக்குள்ளே மண்டையை உள்ளே விட்டுட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்க மாதிரியே இருக்கான். கட்ட 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 கட்டான்னு இருக்கான். அந்த தாய் பதிவிரதை அப்படி இருக்காங்க. 2 பையனுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. மூத்த பையன் சொல்கிறான், அம்மா வாம்மா சூப்பர் வீடு கட்டியிருக்கேன், அத்தையை கூப்பிடுங்களே, நம்ம வீட்டுக்கு கூப்பிடுங்களே. உங்கள் மூத்த மருமக சொல்கிறா, இல்லைப்பா அவர் இருக்கார், அவர் பார்த்துப்பார் வாம்மா. ரெண்டாவது மகன் கூப்பிட்ற, அம்மா என் அம்மா பக்கத்தில் நான் இப்போ கட்டின புது வீட்டில் எனக்கு அம்மா இருக்குன்னு ஆசைப்பட மாட்டேனா? அப்பா அவர் பார்த்துக்குவார், நீ வாம்மா. மகள் கூப்பிட்றா, அம்மா அவங்க மாப்பிள்ளை ஏன் அத்தை வந்து நம்ம வீட்டில் ஒரு மாதம் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா உனக்கு உன் புருஷன் இருக்கார், அவங்களுக்கு பொண்டாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு மச்சினெல்லாம் இருக்காங்க, உங்கள் அப்பாவுக்கு யார் இருக்கா? இல்லை. இதை கேட்குறான். வாழ்க்கையில் 62 வயசில் ஒருத்தன் கேட்குறான், அடி சண்டாளி 3 குழந்தைய பெத்தியே, நான் இவ்வளவு குடும்பக்காரனா? பிள்ளைங்க நீ வரக்கூடாதுன்னு சொல்லுதே, நீ இப்போ நினைச்சாலும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை அனுபவிக்கலாமே, நாளையிலேருந்து உன்னை வச்சு தாங்குவதற்கு மகன்களும் மகளும் மருமகனும் எல்லாம் தயாராக இருக்காங்களே, நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றியேன்னு குற்ற உணர்ச்சியில் கூனி கூறுகிறான். ஒரு வாரத்தில் அவருக்கு ஒரு பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளுக்கு இதுவரை தனது இன்னல்களை இம்சையை தாங்கிக் கொண்ட மனைவிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஆசைப்பட்டு, அவருடைய மனைவிக்கு 52 வயசு 55 வயசு, இடுப்பு வரை முடி இருக்கும். அவருக்கு பிடித்தது அந்த முடி. ஆஹா, இவ்வளவு எனக்காக ஏற்றுக்கொண்ட என் செல்லத்துக்கு, என் தங்கத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அவள் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பாத்திரன்ட்டு ஒரு சின்னதாக ப்ராவிடன்ட் ஃபண்டு பணங்கணம் எல்லாத்தையும் போட்டு பிரட்டி எடுத்து ஒரு தங்க சீப்பு வாங்கி வச்சுக்கிட்டார் பாக்கெட்டில். அவள் தான் 5 மணிக்கு எந்திரிப்பாள், இவள் 4:30 மணிக்கு எந்திரிச்சார். அம்மா அம்மா ஆமாம். டக்குன்னு எந்திரிச்சா, மாமா ஆமாம். இல்லை எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். மாமா 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 ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு பிறந்த நாளில்? ஆமாம், நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் நீங்கள் எதையுமே பேசணும் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் பொறுத்துங்க. டக்கு டக்கு ஃபாஸ்ட்டாக போய் குளிச்சுட்டு வந்துட்டு, மாமா கல்யாணம் வாய் நாங்கள் 30 வருஷம் வாழ்ந்தோம், 2 பிள்ளைங்களை பெற்றிங்க, ஒரு பெண்ணை பெற்றோம், எல்லாருக்கும் திருமணம் பண்ணிடும். அங்கே அவள் உடம்புல விரலிலேருந்து கழுத்திலேருந்து கையிலேருந்து எந்த இடத்துலையும் ஒரு சின்ன தங்க நகை கூட நீங்கள் அணிந்ததில்லை. ஏமாமா ஒரு மோதிரமாவது வாங்கி போட்டுக்கலாம்னு கேட்பேன். எதுக்கடி தங்கம்? நம்மளுக்கு இருக்கடி 3 தங்கம் அப்படி சொல்லுவீங்க. பாசத்தை உங்களுக்கு செலுத்த தெரியாதே ஒழிய, செலுத்து முறை தவறே ஒழிய, ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த பாசத்தினுடைய குடம். அதனால் இந்தாங்க மாமா, நான் உங்களுக்கு ஒரு மோதிரம் வாங்கியிருக்கிறேன்னு தன் 62 வயது கணவனுக்கு 55 வயசு மனைவி இப்படி மாட்டி விட்றான். நெகிழ்ந்துடுறான் சண்டாளன். நெகிழ்ந்த பிறகு, மாமா இப்போ சொல்லுங்கள் மாமா, எதுக்கு எனக்கு முன்னாலே எந்திரிச்சு வந்தீங்க? இல்லை, என்னுடைய பிறந்த நாளுக்கு உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்ன மாமா வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, இந்தா குளிச்சு முடிச்சு தலை தின்னு இந்தான்னு அவள் கையில் வந்து அந்த தங்க சீப்பு எடுக்கிற பொழுது இப்பொழுதுதான் பார்க்கிறாள் தன் மனைவியுடைய கூந்தல் வெட்டப்பட்டு இருக்கிறது. எங்கே கூந்தல்னா? இல்லை மாமா, பிள்ளைங்கள்ட்ட காசு கேட்டோம்னா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா தாங்குற சக்தி எனக்கு இல்லைம்மா. நம்ம வளர்த்த பிள்ளைகள்கிட்ட நம்ம காசு கேட்டு அதுங்க இல்லைன்னு சொன்னால் அதை விட துயரம் இல்லையா? அதனால் நான் போகிற பொழுதெல்லாம் அந்த அழகு நிலையத்தில் கேட்டாங்க, அம்மா இவ்வளோ பெரிய முடி இருக்குமா, விக் செஞ்சு ஒரு விக்கு பண்ண செம காசு வருமானு முடியை வெட்டி கொடுத்த நகை கொடுத்தாங்கம்மா. நான் அப்படியே காலில் விழுந்தான். இதுதான் உறவினுடைய அழுத்தம் என்பது உடனே ரியாக்ட் பண்ணுறதல்ல. உடனே எவன் ரியாக்ட் பண்ணுறான்? நடிக்கிறான்னு ஒருத்தன் சண்டாளன்.
எவன்லாம் ஹாய் ஹாய் பாய் பாய் ஜூ 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 பப்பா பின்றான்னு அர்த்தம். பின்னி அவன் போனாலும் உடனே வாங்கி பார்க்கணும். பயங்கரமான ஆளுங்க. ஸோ அதுதான் நமது கிராமப்புறத்தினுடைய சூழல் என்பது. ஒரு ஆம்பளை இதுதான் உறவினுடைய அழுத்தம் என்பது. அதே அப்படியே நான் டெய்லி வாக்கிங் போவேன். எனது தம்பி சேர்மனுக்கு தெரியும், சிவபிரகாசம் அவர்களுக்கு. டாய்ஸா IPS IAS ஆஃபீஸர்ஸ் தான் நான் இருக்கக்கூடிய இடத்து, அங்கே தான் நான் இருக்கேன். தினசரி காலையில் அந்த ஓய்வு நேரங்களில் நான் வாக்கிங் போவேன். அப்போ என் கூட ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர் ஒருத்தர் வந்துட்டு இருந்தாங்க. இஸ் ஆல்சோ 60+ வந்தாங்க. டெய்லி ஒரு 5 ரவுண்டு போவார். இன்றைக்கி 3 ரவுண்டு தான் சார். ஏன் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். ஹலோ, உங்கள் ஃப்ரெண்டுக்கா உங்கள் ஃப்ரெண்டோட பிள்ளைக்கா? இல்லைங்க, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணாங்க. சார் என்ன சார் சொல்லுங்க? உங்கள் 65 எஸ் ஃப்ரெண்டுனா என் கிளாஸ்மேட்டு, அவன் IAS ரிட்டையர்டு, நான் பேங்க் ஆஃபீஸராக இருந்தேன். என்ன சார் முழு விஷயத்தை சொல்லுங்கள் சார். சார் என் ஃப்ரெண்டு IAS ரிட்டையர்டு ஆஃபீஸரு, அவனுக்கு 65 வயசு, அவனுக்கு 2 பயலுங்க. ஒருத்தன் கனடாவில் இருக்கான், ஒருத்தன் லண்டனில் இருக்கான். ஒய்ஃப் செத்து போச்சு, 3 வருஷம் ஆச்சு. அண்ணா நகரில் 2 கிரவுண்டு, அற்புதமான பெரிய பங்களா. அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. ஃபோன் அடிக்கிறானுங்க மகனுங்க, அப்போ எடுக்க மாட்டேங்கிறான். பையங்க 2 பேர் பேசிக்கிட்டாங்க. டேய் அண்ணா, தம்பி, அப்பா ஃபோன் அடித்து எடுக்க மாட்டேங்கிறாரு, அம்மா போன நினைவில் இருக்கார் போல இருக்குது. ஒன்று பண்ணுவோம், 1 மாதம் லீவ் போட்டு சென்னைக்கு போயிடுவோம், ஒரு புரோக்கரை ஃபிக்ஸ் பண்ணுவோம், அந்த 2 கிரவுண்டு வீட்டை விற்றுருவோம், ஆளுக்கு பாதியாக பிரிச்சுருவோம், அப்பா ஹைலியான ஒரு ஹோமில் கொண்டு போய் சேர்த்துருவோம். 1 மாதம் எப்படி சூப்பர் வந்துடா. 2 பேரும் வந்தால் அண்ணா நகரில் போய் இறங்கி பார்த்துருக்காங்க. இதெல்லாம் நடந்த கதைகள். போய் பார்த்துருக்காங்க. வீட்டில் லாக், ஃபோன் எடுக்கல. பக்கத்தில் கேட்டால் இல்லைங்க 3 மாதம் ஆச்சுங்க, உங்கள் அப்பா லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கங்கே அலையிறானுங்க. ஓடி போய் பார்த்தா ஒரு ஹோம், பக்கத்தில் இருக்கிற ஹோம்லாம் வந்து ஒரு ஹோமில் போட்டால் அங்கே மைக் செட்டு போட்டு ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி, பூக்கள் தோரணங்கள் தொங்க விடப்பட்டு இருக்கு. உள்ளே போனால் இவங்க அப்பா, பக்கத்தில் 60 வயது மைக்கு தகுந்த அம்மா, 2 பேருக்கு அன்றைக்கி கல்யாணம் ஹோமில். பார்த்தாங்க. ஹேய் வா 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 வாங்கடா. சாரி ஃபோன் அட்டணும்லப்பா, நான் 3 மாதத்துக்கு முன்னால் இந்த ஹோமுக்கு வந்துட்டேன்டா. இங்கே இவங்க 2 பிள்ளைங்க கை விட்டாங்க. உடல் சுகத்துக்காக நான் திருமணம் பண்ணிக்கல, உள்ள சுகத்திற்காக. உங்களுக்கு எந்த விதத்துலையும் அப்பாவும் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ தான் கல்யாணம் முடிச்சுட்டு ஹோமோட அமௌண்ட்டெல்லாம் செட்டில் பண்ணிட்டு 2 பேர் வீட்டுக்கு போனால் நினச்சோம். கரெக்டாக வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்துட்டீங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. எங்களுக்கு பிறகு புதிதாக குழந்தை பிறப்பு அந்த பயமெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு பிறகு நீங்கள் தான் அந்த வீட்டை பற்றிக்க போகிறாங்க. ஸோ உறவு ஒரு இடத்தில் நம்மை ஏளனம் செய்தாலோ, நமது பலவீனத்தை பயன்படுத்த நினைத்தாலோ, அது மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உறவு அந்து விட்டது என்று நினைப்பது தான் பிற்போக்குத்தனம். அறந்து போன உறவை வேறு ஒரு ரூபத்தில் ஒட்டவிப்பதற்கான முயற்சி தான் இன்றைய தந்தை பெரியாரிட்ட மண்ணில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கிற விஷயம். இல்லைங்க போச்சுங்க, அவ்வளோதாங்க. என்ன போச்சு? உயிர் இருக்கும் வரை வாழ வேண்டும், ஆரோக்கியம் இருக்கும் வரை வாழ்ந்தே ஆக வேண்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதையை நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் என் மனைவி நினச்சிட்ருக்கலாம், தம்பி ராமையா நான் ஒரு தேசிய விருது வாங்கியிருக்கேன், கலைமாமணி விருது, ஆஸ்கார் விருதை தவிர பெரியார் விருது முதற்கொண்டு வாங்கியிருக்கிறேன், அத்தனை கலைமாமணி எல்லாம். ஆனாலும் கூட அத்தனை விருதுகளுக்கும் சொந்தக்காரி என் மனைவி தான். என் மனைவியை தவிர அத்தனை விருந்துகளுக்கும் சொந்தக்காரர் யாருமே கிடையாது. ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் தாயினுடைய தந்தையும் ஒரு மிராசார், தந்தையினுடைய தந்தையும் மிராசார் குடும்பம். நான் ஒரு நிரந்தர வேலை இல்லாத ஒரு சூழலில் என் மாமியார், எங்கள் பெரியம்மா மகன் எனக்கு தான் கொடுக்குன்னுச்சு. அவள் ஒத்துக்கிட்டா. பெரிய அரசு அதிகாரியோடு நிரந்தர வருமானத்தோடு இருந்ததெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு அவங்க அம்மா சொன்னதுக்கு என்னை கட்டிக்கிட்டா. அந்த குற்ற உணர்ச்சியோடு ஒரு நிரந்தர வேலை இல்லாத சூழல். என் தம்பிகள் 3 பேர் நல்ல நிலைமையில் இருக்கான். எக்ஸ்பெஷலி எனக்கு அடுத்தவன் கிடையாது, எனக்கு அடுத்தவன் ரொம்ப பெரிய நிலைமையில் இருக்கான். அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. 3 தம்பிகளுக்கும் 1 தங்கைக்கும் நானும் என் மனைவியும் சேர்ந்து திருமணம் வைத்தோம். அதற்கப்புறம் 8 எங்கள் குடும்பத்தில் கிட்டத்தட்ட 12 திருமணத்தை நடத்தி வச்சுருக்கோம். 17 வயதில் அவள் நான் திருமணம் செய்தேன். எனக்கு 24 வயது. அப்போ எனக்கு அடுத்த மிஸ்டர் பிரெயின் அவார்டு வாங்கிட்டு, ஐயோ எங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்கின எங்கள் அண்ணன், என் வளர்ச்சிக்கு காரணமான எங்கள் அண்ணன் சிரமத்தில் போராட்டத்தில் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு எப்படியாவது சொந்தமாக வீடு கட்டி கொடுத்து விட வேண்டும், ஒரு காரை வாங்கி கொடுத்து விட வேண்டும். 8 ஏசி போட்ட ரூமில் நம்ம இருக்கோம், 3 காரில் இருக்கமே. குற்ற உணர்ச்சியில் துபாயில் சொல்கிற பொழுது என் மனைவி லைட்டாக ஷேர் பண்ணேன். அவள் சொன்ன வார்த்தை அதுதான் என்னை இங்கே நிறுத்த வைத்திருக்கிறது. சொன்னான், நம்மளாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம், நம்மளாக பார்த்து அனுப்பி வச்சோம்,
தம்பி வருமானத்தில் அண்ணன் வாழ்கிறார் என்ற ஒரு வார்த்தை கூச்சம் இல்லையா? உங்களை காசு சம்பாதிக்கலன்னு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு? நான் தானே. நான் கேட்கவே இல்லையே. நீங்கள் தட்டை எடுத்துக்கிட்டு முன்னால் இல்லைங்க, நான் பின்னால் நிற்கிறேன். உங்களுக்கு எதுக்கு? முடிந்தவரை போராடுங்கள். அந்த வார்த்தை தான். அவளுக்கு நான் துறை செய்ய முடியுமா? அவள் தான் இப்போ மகளுக்கு நான் வெளிநாடெல்லாம் படிக்க வச்சோம். மகள் என்ற உறவு, நிறையா மகளை பெற்ற தந்தைகள் இருப்பீங்க. நான் உப்சாலா யூனிவர்சிட்டியில் எம்எஸ் கம்ப்ளீட் பண்ண வச்சேன் பொண்ணை. படித்த பிறகு திருமணம் 24 வயசில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் சேர்மன் எடுத்து நகர்த்துவார். ஒரே ஒரு பொண்ணு திருமணத்தை தேதியை வச்சுவிட்டு நான் பட்ட பாடு. சின்ன வயசில் எங்கள் ஊர்லலாம் கல்யாணம் முடிஞ்சிடும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு கிடப்பாங்க. ஏன்னா கல்யாணத்தை வீட்டில் ஏன்டா அழுகுறாங்க? சை, அப்படி அப்போ அர்த்தம் தெரியாது. ஏன் கல்யாண வீட்டில் கட்டி அழுகுறாங்க என்னது தெரியல. ப்ராக்டிக்கலாக உணர்ந்து பார்த்தேன். திருமண தேதி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நானும் என் மகளும் தான் என் கட்டில் படுத்திருப்போம். என் ஒய்ஃபு கீழே படுத்திருப்பான், என் பையன் அப்படி படுத்திருப்பான். ஒரே ரூமில் தான். கிட்டத்தட்ட 65 நாள், 64 நாள், 63 நாள், இப்படியே எண்ணிக்கிட்டே இருக்கேன். நானும் என் மகள் இன்னும் 60 நாள் தான், 30 நாள் தானா, 10 நாள் தானா. திருமணத்துக்கு 5 நாளைக்கு முன்னால் எல்லாம் டபக்குன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து ஃபீல் ஆகுவேன். அன்புள்ள அப்பா சிவாஜி ஐயாவுடைய நதியா ஒரு சாங் பார்த்துருப்பீங்க. மரகத வள்ளிக்கு மணக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர்கோலம், கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தாள், கண்களில் ஏன் இந்த நீர் கோலம், கோலம் திருக்கோலம். மலர் என்ற உறவு பறிக்கும் மறை, மகள் என்ற உறவு கொடுக்கும் மறை. உறவொன்று வருவதில் மகிழ்ந்து விட்டேன், உறவொன்று பிரிவதில் அழுது விட்டேன். கண்ணின் ஓரம் கண்ணீர் வந்து எட்டி இப்படி பார்க்க போகும். அதை பார்ப்பேன், தனியாக போய் அழுதுட்டு வந்து படுத்துக்குவேன். அந்த நாட்களில் நான் துடிச்சது சமுத்திரக்கணிக்கு தெரியும், தம்பி சூரிக்கு தெரியும். இங்கெல்லாம் இருக்க போது வீடியோ கால் இருக்குது, பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். அதுக்கு எனக்கு என்ன பயம்னா, என்னடா ஒரு உறவு அவ்வளோதானா? இனிமேல் நானும் என் மகளும் சேர்ந்து படுக்க முடியாதா? இனிமேல் இன்னொருத்தர் அனுமதி கொடுத்தால்தான் என் மகள் என் வீட்டுக்கு வர முடியுமா? ஸோ இது சாதாரண, இதெல்லாம் வரும், இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணிக்கணும். எல்லாம் எப்போதும் இப்படி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் சனி போல் ஓடி தாவி மலையில் மோதுகிறவங்களும் சுகமாக வலிக்கும். அப்போ சரசரன்னு ஓடுகளு இதுதான். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, பேத்தி பேரன் ரைட்டு. ஸோ உறவுகள் என்பது சுகத்தை கொடுக்கும். உடம்பு ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் நல்ல பழக்கம் இருக்கிறவங்களாம் டக்குன்னு செத்து போகிறான் தெரியுங்களா? ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்காவது அழுகணும். ஒருத்தன் 2 மாதத்துக்கு ஒருக்காவது கண்ணை மூடிக்கிட்டு பேசாமல் அழுகணும். எதை நினச்சா அழுக வருதோ, பொண்டாட்டியை நினச்சா அழுக வருதோ, அழுக ஒன்றும் பிரச்சனை. நாங்கள் செவ்வாய்க்கிழமை செருப்பால் அடிக்கிறா சார், இதை போய் வீசி சொல்ல, அதே எப்படா வீதியில் சொல்ல முடியும்? கதவை சாத்து அழு கொய்யால் அழுது கண்ணை தொலைச்சி வெளியவா, அவ்வளோதான். ஸோ அழுகை என்பது சுகமானது. அது எது கொடுக்கும்? அழுகை கொடுக்குது உறவு தான் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் நிறைய பேசலாம். இறுதியாக உங்களிடம் ஒரு விஷயத்தை மட்டும் பகிர்ந்து விட்டு கிருபானந்த வாரியார்னு சொன்னாங்க, எல்லா இடத்திலும் சொல்லுவதுதான். அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்வேன், 40 வயதை தொட்டவர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி வளருங்கள். அன்பு பிள்ளைகளே, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைகளே, நீங்கள்லாம் பிறந்திருப்பீர்கள், உங்கள் அம்மா அப்பா தெரியும். ஆனால் உங்களை இளம் பிராயத்தில் கேட்ட கேள்விக்கெல்லாம் திரும்ப திரும்ப பதிலை சொல்லி சொல்லி உங்களுடைய இம்சைகளையெல்லாம் தாங்கி கொண்டவர்கள் வீட்டில் உங்கள் அப்பத்தாவோ, உங்கள் ஐயாவோ, உங்கள் அம்மாச்சியோ, கல்யாணம் ஆகாத உங்கள் அத்தையோ, அல்லது இளம் வயதிலே கணவனை இழந்த அத்தையோ, யாரோ ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் இளம் பிராயத்தில் 2 கலந்திருப்பார்கள். உங்கள் அம்மா அப்பா விரட்டி அடித்து கொடுக்க அவங்க வந்து கவ்வியிருப்பாங்க. அது பாட்டியாக இருக்கலாம், யார் முன்னால் இருக்கலாம். அவர்கள் எல்லாம் இன்று வயதை தாண்டி இருப்பார்கள். இன்று உங்களுக்கு அது மறந்துருக்கும். தயவு செய்து பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் செத்துப்போகும் பெரிய மனிதர்கள் வாழுகின்ற நாடு. வயது முதிர்ந்தவர்களிடம் வாஞ்சியாக சென்று பேசுங்கள். பேட்ஸ்மேன் அப்படி தான். எதுக்கு பேட்ஸ்மேன்? பல்லு செட்டு பேட்ஸ்மேனா? பக்கத்தில் உட்காரு, பல்லு சட்டை கழட்டு, கழுவு, வாயில் மாட்டு, அந்த பொக்க வாயில் ஒரு சிரிப்பைப்பா. கடவுள் நேரடி சிரிக்காது, உங்கள் அப்பத்தா சிரிப்பா. கடவுள் நேரடியாக சிரிக்க மாட்டா, உங்கள் ஐயா சிரிப்பார். கல்லூரிக்கு வருகிறாயா, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாயா, போகும்போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு போட்டு கொதறி எடுக்கிறீங்கள, டெய்லி 5 நிமிஷம் பாட்டிக்கிட்ட பக்கத்தில் உட்கார், தாத்தா பக்கத்தில் உட்கார்.
நேற்று பேசுனது தான் இன்றைக்கும் பேசுவாங்க. நண்பர்கள்ட்ட மட்டும் நேற்று பேசுகிற திருப்பி பேசுகிறீங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல? ஒரு படத்தை திருப்பி திருப்பி 3 முறை பார்க்குறீங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல? உன்னை பாதுகாப்பாக வளர்த்த அந்த பெரியவர்கள் கேட்குற கேள்விக்கு நீ திரும்ப திரும்ப சொல்லு. உங்கள் அம்மா சொல்லும், உங்கள் அப்பா அந்த கிழவி எப்போ பார்த்தாலும் சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த கிழமை எப்போ பார்த்தாலும் அவர்கள் சொன்னதைத்தான் சொல்வார்கள். குழந்தைகள் கேட்டதைத்தான் திரும்ப திரும்ப கேட்கும். புதிதான ஸ்டோரேஜ் கிடையாது. பெரியவர்கள் சொன்னதைத்தான் திரும்ப திரும்ப சொல்வார்கள். அவர்களுக்கும் புதிதான ஸ்டோரேஜ் கிடையாது. குழந்தைகள் கேட்கிற பொழுது பதில் சொல்வதற்கு உற்சாகம் வருகிறது நம்மளுக்கு. பெரியவர்கள் கேட்கிற பொழுது ஏன் கோபம் வருகிறது? வரக்கூடாது. நிறையா பெரிய மனிதர்கள் இங்கே சொல்ல முடியாது மேடையிலே, நான் கோடீஸ்வரோடு பழகியவன். இது நிரந்தரமே அல்ல, டுவர்ட்ஸ் எண்ட். அதை நோக்கிய பயணம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதனால் 60 வயது கொண்ட மனிதர்களை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்து கொண்டால் கடவுள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறான் என்ற அர்த்தம். 70 வயது தாண்டியவர்கள் கேட்டு கொடுக்காமல் குறிப்பறிந்து கொடுத்து பழகினால் கடவுள் உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டான் என்ற அர்த்தம். 80 வயதை தாண்டியவர்கள் காலத்தின் அழைப்புக்காக காத்திருக்கும் மலலைகள், அவருடைய ஸ்பரிசம் தொட்டு முடிந்தால் அன்பு பிள்ளைகளே உங்கள் தாத்தாவையோ உங்கள் பேட்டியோ ஒரே ஒரு நாள் அப்படி என்ன பேசுறது அங்குள், அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசு. கிளம்பி போயாச்ச கிளவி அப்படியே சுருங்கி போனத தசையை தடைவிடு, அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். பாட்டி, உனக்கும் தாத்தாவுக்கும் எத்தனை முறை சண்டை நடந்தது? உங்களுக்கு ஃபஸ்ட் நைட்னே நடந்ததா இல்லை ஒரு 10 நாள் சண்டை நடந்ததா? கேளு. அந்த கிழவி அப்படியே இமேஜினஸ் போயிடும். இறந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு கிழவன் இமேஜினஸ் போயிடுவா. இறந்து மேலே கொடுத்த மனைவி நினைப்பாங்க. ஸோ அவர்களோடு பேசுங்க. ஸ்பரிசம் முடிந்தால் அன்பு பிள்ளைகளே நீங்கள் நல்லா படிப்பீங்க, பெரிய பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், சம்பாதிப்பீங்க, வாழ்க்கை துணை கிடைக்கும், நல்ல மருமகன் வருவார்கள், பங்களா வாங்கிய பதவி வாங்குவீங்க, விருதுகள் வாங்குவீங்க. ஆனால் உங்களுக்கும் முதுமை வரும். முதுமை வருகிறவர்கள் நல்லாக்கப்படுத்திட்டு பேரம்பேத்தி பொண்டாட்டியில் அங்கே சுகமாக இருப்பாங்க. காலம்தான் கண்ணாடி முன்னால் உங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். அந்த கண்ணாடி முன்னால் எனக்கு பார்க்குறது உங்களுக்கு பெருமை தரும். 7 கோடி ரூபா சம்பாரித்தேன், 5 கோடி ரூபா செலவழித்தேன், 2 கோடி ரூபா மிச்சம் இருக்குது, கரெக்டாக வந்தேன். நீங்களே கேள்விக்கு பதில் சொல்லிக்கலாம். 80 வயதை தாண்டியவர்களை அதை போல் ஒரு முறை சுடுதண்ணி காய வைத்து 6 முறை காத்திருந்த அந்த கிழவனையோ கிழவியையோ குழந்தை போல் நினைத்து ஒரு முறை குளிக்க வைத்து உடை மாற்றிவிட்டால் உங்களுடைய அந்திம காலத்தில் உங்களுக்கு ஒரு திமிரு வரும். எங்கள் அப்பா அவனை சின்ன வயசில் நிர்வாணமாக குளிக்க வச்சோம்டா, எங்கள் ஐயாவை குளிக்க வச்சு துவட்டி விட்டோம்டா. ஆக கெஞ்சி உங்கள் திருவடி பாதம் தொட்டு கொள்கிறேன். அன்பு பிள்ளைகளே, 60 கொண்டாடுங்கள், கடவுள் வரப்போகிறார். 70 கொண்டாடுங்கள், கடவுள் வந்து விட்டார். 80 கொண்டாடுங்கள், கடவுள் உங்கள் வீட்டிலே தங்கிவிட்டார். முதிய உறவுகளை கொண்டாடுவோம். இந்த பிறவியை பாதுகாத்துக் கொள்வோம். நன்றி.